நம்ம லாஸ்ட்டாக 5 சம்ஸ் முடிச்சிருந்தோம். இப்போ 6th சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த நார்மல் டு தி கர்வ். ரைட், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த நார்மல் டு தி கர்வ் பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பார்க்கச்சியே இதை நோட் பண்ணிடணும். இது பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது. தீட்டா π/2 இருக்குச்சு. சரி, சொல்யூஷன் x = 1 - a × sin θ. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் dx/dt. 1 பண்ணால் 0, a sin θ பண்ணால் cos θ. ரைட், அப்போது -a cos θ. ரைட், y b cos square θ dy/dθ. இந்த 2 முன்னாடி வரும். 2b மேலே ஒரு காஸ் போயிடும். காஸ் போச்சில் அந்த காசை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் -sin θ. ரைட், அப்போ 2b cos θ sin θன்னு இருக்கும். 2b cos θ sin θ. ரைட், நவ் நம்மளுக்கு தேவை dy/dx. dy/dθ dx/dθ. dy/dθ 2b cos θ sin θ by -a cos θ. cos cancel, minus மேலே போயிடும். 2b/a sin θ. ரைட், dy/dx. நம்மளுக்கு தேவை ஸ்லோப் ஆஃப் நார்மல். ஸ்லோப் ஆஃப் NRLனா நார்மல். ஸ்லோப் ஆஃப் நார்மல் at θ = π/2. என்னன்னு சொல்லியிருந்தேன், -dx/dy. அதுக்கு பேர் ஸ்லோப் ஆஃப் நார்மல் at -dx/dy. மைனஸ் அப்படி வச்சுட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. 1/dy/dx θ = π/2 -1 dy/dx ஓட வேல்யூ -2b/a sin θ ஓட வேல்யூ போட்டுருங்க π/2. ரைட், இந்த இடம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். மைனஸ் கேன்சல். இந்த 2b/a மேலே போயிட்டா a/2bன்னு ஆகிடும். இந்த sin 90யோட வேல்யூ 1 தான். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த 2b/a மேலே போனால் sin 90 1. அப்போது உங்களுக்கு கிடச்சது ஸ்லோப் ஆஃப் நார்மல் டு தி கர்வ் இந்த ரெண்டு at θ = π/2 இஸ் ஆன்சர் a/2b. a/2bன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை எங்கேயே போட்டுட்டுமா? ஆன்சர் a/2b. ஓகே, தேரேஸ் பண்ணிப்போம். இப்போது இங்கே இருக்கிற சம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, tangent to the curve is parallel to the x-axis. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன பேரபோலா ஒன்று போட்டிருக்கேன். ஒரு பேரபோலா ஒன்று போட்டிருக்கேன். இது என்ன ஆக்சஸ்? எக்ஸ் ஆக்ஸ். இந்த கர்வை டச் பண்ணி போனால் இதுக்கு பேர் டேஞ்சன்ட். சும்மா ஐடியாக்காக, இது ஐடியா. இந்த டேஞ்சன்ட்டு யாருக்கு பேரலாக இருக்குது பாருங்கள். இந்த டேஞ்சன்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அந்த மாதிரி இருந்தால் எப்போவுமே பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க ஒரு கிவன் கொடுத்துருக்கான். அதை நம்ம பார்க்குறது இல்லை, அதுதான் இந்த கிவன். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் at which the tangent to the curve is parallel to the x-axis. இந்த மாதிரி இருந்தால் ஸ்லோப் 0ன்னு சொல்லுவாங்க. அதாவது dy/dx 0 அப்படின்னு மீனிங். மறந்துடக்கூடாது. இங்கே ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்லோப்போட வேல்யூ 0 தான் இருக்கும். எப்போது? டேஞ்சன்ட் parallel to x-axis. இனிமேல் இதை நீங்கள் மறக்கக்கூடாது, ஒரு கீ பாயிண்ட். அப்போது tangent is parallel to x-axis எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கே நான் இப்படி எடுத்துப்பேன். இதே tangent is parallel to y-axis அப்படின்னு சொன்னால் dy/dx not defined, கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது tangent is parallel to x-axisனால் dy/dx என்னதுன்னு அர்த்தம்? 0. இதை மறக்கக்கூடாது. ஓகே, சரி, இது உங்களுக்காக நான் இன்ட்டுது. இப்போது இவன் கொடுத்ததுக்கு வாங்க. y is equal to ரைட், y = x³ - 3x² - 9x + 9. ரைட், இதை நாம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். ரைட், டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். y பண்ணால் dy/dx. இது 3x² -3 x² பண்ணால் 2x -9
கான்ஸ்டன்ட். உடனே கூட கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 கேட்காதீங்க. கூட ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸை பண்ணால் 1. இதுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் கான்ஸ்டன்ட் 0. 3x² minus 6x minus 9, right? dy by dx. ஓகே, இப்போ இது dy by dx உங்கள்கிட்ட இருக்குது. given tangent is parallel to x-axis, that is dy by dx 0, right? இதுவும் ஸ்லோப் தான், இதுவும் ஸ்லோப் தான். அப்போ இந்த ஆன்சரை கொண்டு போய் இங்கே போய் வைக்கலாம்ல. அப்போது இது 1, இது 2. 1 equal to 2, right? 3x² minus 6x minus 9 is equal to 0. இந்த பக்கம் erase பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா 3 வெளில எடுத்துட்டிங்கன்னா x² minus 2x minus 3 equal to 0. 3 not equal to 0. x² minus 2x minus 3 equal to 0. ப்ராடக்ட் பண்ணால் -3, ஆட் பண்ணால் -2. அந்த நம்பர் -3 + 1 கரெக்டாக ப்ராடக்ட் பண்ணாலும் வருது, ஆட். அப்போது -3 முன்னாடி x சேர்த்துட்டேன், இந்த +1 முன்னாடி ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு 0. x minus 3 equal to 0, x plus 1 equal to 0, x equal to 3, another one x equal to -1. அப்போ சொன்னபடி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கா? எக்ஸுக்கு 3 ஒன்று, இன்னொன்று -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாயிண்ட்னா இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் கிவன் சம்மில் போடுவீங்க. when x equal to 3 இருந்தால் y அங்கே கொண்டு போய் போடுச்சா 3 cube 3 into 3 square 9 into 3 plus 9. 3 cube 27, 9 into 3 27, 9 into 3 27, இது ஒரு 9, right? இது ரெண்டும் கேன்சல். -27ல் +9 போனால் -18. அப்போ ஒரு பாயிண்ட் வந்து 3, -18. when x is equal to -1, y equal to -1 whole cube 3 into -1 whole square 9 into -1 plus 9. கண்டிப்பாக மைனஸ் வரும், ஏன்னா பவர் ஆட் பவர்ஸ் மைனஸை துப்பிடும். 1 cube 1 தான், இது மைனஸை முழுங்கிடும். 1 into 3, ரைட்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 1s are 9, இது ஒரு +9. இப்போ இந்த 9 + 9 18. 18ல் இந்த 4 போச்சுன்னா 18ல் 4 போச்சுன்னா 14. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா, ஒன்று வந்து 3, -18, another one -1, -14. இங்கே எடுத்து எழுதிடுங்க. பாயிண்ட்ஸ் ஆர் -1, -14, 3, -18. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 8th சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், 7th சம் படித்த கொஷினில் 7 இருந்தது, நான் இங்கே 9 எழுதி போட்டுட்டேன். அதனால் நீங்கள் 7 வச்சு இதை ஒரு ஹோம்ஒர்க்காக போட்டு இதோட பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? 7 தான் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. நான் தெரியாமல் நீங்கள் 9 வச்சு போட்டுட்டேன், ஆனால் நீங்கள் 7 வச்சு போட்டு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நாம் 8th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் தி கர்வ் y equal to x minus 2 whole square at which the tangent is parallel to the chord joining the points, ரைட்? இதுக்கு ஒரு ஐடியா என்ன சார் அப்படின்னா, இது பேரபோலா, சும்மா ஏதோ ஒரு கர்வ் ஐடியாக்காக, ரைட்? கார்ட் ஜாயினிங் பாயிண்ட்னா இங்கே இருக்கிற ஏதோ 2 ஆன் தி கர்வில் இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இது கார்ட் ஜாயினிங். இந்த கார்ட் ஜாயினிங் பாயிண்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் தி கர்வ், ரைட்? கண்டுபிடிக்கணும். அட் விச் த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு த. டேஞ்சன்ட்னா உங்களுக்கு நான் சொல்ல வேணாம், கர்வை டச் பண்ணி போனால் அது டேஞ்சன்ட், ரைட்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள், இதுதான் டச் பண்ணி போகுது, இதை நான் டேஞ்சன்ட் சொல்கிறேன். இது கார்ட் ஜாயினிங் பாயிண்ட், ரைட்? இது ரெண்டும் பேரலாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்படி சொன்னால் என்னென்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கான்செப்ட், ரெண்டுத்தோட ஸ்லோப் என்னவாக இருக்கும்? கண்டிஷன் ஃபார் 2 lines to be parallel, slopes are equal. சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 2 லைன் கண்டிஷன் ஃபார் 2 lines to be parallel இருந்தால் இந்த லைனுக்கு என்ன ஸ்லோப்போ அதே தான் இருக்கும். நாம் எங்கே படித்தோன்னா +1 கான்செப்ட். அப்போது இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் சம்முக்கு போக போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
இப்போ பாருங்கள் என்ன கார்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லோப்பை நாம் கண்டுபிடிக்கலாம். Slope of chord joining the points 2, 0 and 4, 4. Slope கண்டுபிடிக்கிறதுக்கு y2 minus y1 x2 minus x1 y2 minus y1 divided by x2 minus x1 x1 y1 x2 y2 ரெண்டு பாயிண்ட் இருந்தால் ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியலாம். y2 வந்து 4 minus y1 0 x2 4 minus x1 2 மேலே 4 minus 2 ரைட். அப்படின்னா இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஆ 4/2 உங்களுக்கு 2 கிடச்சிரும். அப்போ ஸ்லோப் கிடச்சாச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, tangent is parallel to the chord joining the points அப்படின்னா ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். We know that slope of tangent equal to slope of chord joining the points. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ரைட். இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா tangent is parallel to the chord joining ரைட். ஓகே, டேஞ்சன்ட்டும் அந்த chord joining அப்படி இருந்தால் ரெண்டுத்தோட ஸ்லோப்ஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவல். Condition for two lines to be parallel, slopes are equal, right? Okay. இப்போ பாருங்க, நம்மளுக்கு curve என்ன கொடுத்துருக்காங்கன்னா y equal to x minus 2 whole square. இதை differentiation பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் கிடச்சிரும். 2 முன்னாடி 2 into x minus 2 மேலே யார் வெளில போகிறா, அந்த x minus 2. அதில் x பண்ணால் 1, 2 பண்ணால் 0. அப்போ 2 into x minus 2. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டுமே இதுவும் ஸ்லோப் தான், இதுவும் ஸ்லோப் தான். அப்போது இது 1, இது 2. therefore 1 equal to 2. அப்போது 2 into x minus 2 equal to 2 அடிச்சிடலாம். x minus 2 is equal to 1. இந்த minus 2 அங்கே கொண்டு போயிடுங்க. 2 plus 1 3 x கிடச்சாச்சு. ஓகே, இங்கேயும் பாயிண்ட் கேட்டிருக்கோம். அப்போ இந்த x கிடச்சோன்னா கணக்கில் கொண்டு போய் போட்டுருங்க. when x equal to 3, y equal to 3 minus 2 the whole square. 3 minus 2 1 square na 1 தான். அப்போ y ஓட வேல்யூ therefore required point is 3, 1. therefore required point is 3, 1. இப்படி போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். 9 சம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆன் தி கர்வ். சரி, இந்த கர்வ் கொடுத்துருக்கான். அட் விச் த டேஞ்சன்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். டேஞ்சன்ட் லைனே இருக்குது. டேஞ்சன்ட் லைன் பார்க்கச்ச இது என்ன ஃபார்மில் இருக்குது, y is equal to mx plus c. ஃபஸ்ட்டு இந்த ஐடியாஸ் ரெடி பண்ணிக்கணும். அப்போது இந்த எம்மோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஸ்லோப் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் dy by dxக்கு பேரும் ஸ்லோப் தான். அப்போது அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும். அப்போது சொல்யூஷன் போகலாமா? ரைட். y is equal to given curve. இதான் given curve, ரைட். டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். dy by dx 3x square. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிச்ச 11 எக்ஸை பண்ணால் 1, இது 5 பண்ணால் 0 ஆகிடும். அப்போ உங்களுக்கு 3x square minus 11 கிடச்சிருக்கும். dy by dx. ஓகே, given tangent line y is equal to x minus 11. compare with y is equal to mx plus c. அப்போ இங்கே m என்னவா வரும் தெரியும் உங்களுக்கு, that is m is equal to 1. அப்போது mனா இன்னொரு பேர் உங்களுக்கு தெரியும், dy by dx. இப்போது therefore 1 is equal to 2. இதுவும் ஸ்லோப் தான், இதுவும் ஸ்லோப் தான். அப்போது 3x square minus 11 is equal to 1. 3x square minus 11 அங்கே போனால் ப்ளஸ் 11, அங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 12 ஆகிடும். 3ஆல் இதை கட் பண்ணிங்கன்னா 4 times x square is equal to 4. x equal to root 4 plus or minus 2. x ஓட வேல்யூ
ப்ளஸ் ஆர் மைனஸ் டூன்னு வரும். ஸ்கொயர் எடுத்தால் ரூட்டு, ஸ்கொயர் ரூட்னாலே உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகணும். ஃபைனலில் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருந்தால் y is equal to 2 cube, இங்கே கொண்டு போய் 2 cube minus 11 into 2 plus 5, 2 cube 8, இது 22, அப்போது 8 plus 5 13 minus 22 9, right. When x equal to minus 2 இருந்தால் y is equal to இங்கே minus 2 whole cube, minus 2 whole cube 11 into minus 2 plus 5, minus கண்டிப்பாக துப்பிடும் ஏன்னா ஆட் பவர் 2 cube 8, minus into minus plus, இது ஒரு 22, அது ஒரு 5, அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 22 plus 5 27, இது ஒரு, அப்போது ஆன்சர் 19 கிடைக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது உங்களுக்கு பாயிண்ட் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore required point 2, minus 9 minus 2, 19. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருந்தால் -9, எக்ஸ் ஈக்குவல் டு -2 இருந்தால் 19, ரைட். நம்ம இந்த டேஞ்சன்ட் கொடுத்துருக்கானே இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் போட்டு பார்த்து இந்த ஸ்லோப்பை நம்மக்கிட்ட இருக்குது, போட்டால் டேஞ்சன்ட் ரெண்டுமே கரெக்டாக வருதா, இந்த ஆன்சர் வருதான்றதை செக் பண்ணிட்டா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ரைட். m is equal to 1 இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2, -9. டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் y minus y1 m into x minus x1, y இது x1 இது y1, மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே ஒரு மைனஸ், அப்போது +9, mோட வேல்யூ 1, x minus x1ஓட ஆன்சர் 2, அப்போ இது x minus 2, இது y plus 9, ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா y இங்கே வச்சுக்கோங்க, இது அங்கே கொண்டு போயிடுங்க, x minus 2, இந்த +9 அங்கே போனால் அப்போது x minus 11, இது கரெக்டாக கிடைக்குது. நம்ம டேஞ்சன்ட் கரெக்டாக இருக்குது, இந்த ஸ்லோப்பும் இந்த பாயிண்ட்டும் போட்டால் கரெக்டாக கிடைக்குது, ரைட். அடுத்ததையும் செக் பண்ணி பார்த்துருவோமா. அதே m1 பாயிண்ட் வந்து -2, 19, இது x1 y1, y minus y1 19, m1 x minus x1 ஒரு -2, அப்போ இப்படி ஆகிடும். 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் x plus 2, இது y மைனஸ், இந்த y இங்கே வச்சுக்கோங்க, இந்த ப்ளஸ் -19 அங்கே போயிடும், +19, அப்போது x plus 21 வருது. ஆனால் லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பு இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த டேஞ்சன்ட் லைன் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஃபார்முலா y minus y1 m into x minus x1, இது x1 இது y1, y1க்கு பதிலாக இங்கே போய் போடச்சா ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது ப்ளஸ் ஆகிடும். mோட வேல்யூ 1, x minus x1 வந்து 2, அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ரைட் ஒய்யை இங்கே வச்சுக்கோங்க, இந்த 9 அங்கே கொண்டு போயிடுங்க, +9 அங்கே போனால் மைனஸ், அப்போது x minus 11 இப்படி ஒன்று கிடைக்கும். டேஞ்சன்ட் லைன் கிடச்சிருக்கா கரெக்டாக, ரைட். இது இப்போ அதே மாதிரி இதையும் செக் பண்ணி பார்க்கணும். y minus y1 m into x minus x1, இது x1 இது y1, y minus y1 ஒரு -19, இது ஒரு மைனஸ், mக்கு 1, x minus x1ஓட வேல்யூ 2, ரைட். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதான் வரும். இந்த +19 அங்கே எடுத்துன்னு போயிடுங்க, அப்போது x minus 21 இப்படி கிடைக்கிது. இது ஆக்சுவலாக இதான் டேஞ்சன்ட் லைன் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு, இது தப்பாக, அப்போது சரியாக வரல, அப்போது இந்த வார்த்தை எழுதுங்க. பட் த பாயிண்ட் 2, -19 does not lie on the line y equal to x minus 11, but the point 2, -19 does not lie on the line y equal to x minus 11. இப்படி எழுதினீங்கன்னா தான் சம் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ போர்டில் இருக்க 10th சம் பார்க்க போகிறோம், ரைட். இந்த 10th சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்
equation of all lines having slope, right? Slope that are tangent to the curve y equal to given curve y is equal to 1 by x minus 1. இதை differentiation பண்ணுவோம். dy by dx 1 by x பண்ணா minus 1 by x square, right? இது நம்மளுக்கு டைரக்டாக தெரியும். அப்புறம் உள்ளே இருக்கிற x பண்ணா 1, அந்த கான்ஸ்டன்ட் பண்ணா 0. அப்போ இப்படி உங்களுக்கு கிடைக்கும் minus 1 by x minus 1 whole square, right? It is given that slope is equal to minus 1. It is given that slope is equal to minus 1 கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஃபஸ்ட்டு, இது நம்ம 1 equal to 2, therefore 1 is equal to 2. minus 1 by x minus 1 whole square is equal to minus 1. அப்படின்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது இங்கே க்ராஸ் பண்ணிங்கன்னா பை 1 வச்சு இது 1 into 1 இது அப்படின்னு. அப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸ்கொயர் எடுத்திங்கன்னா இங்கே ரூட் 1 ஆகிடும். ரூட் 1னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 1 ஒன்று எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 அங்கே போயிட்டால் உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே அங்கே ஒரு 1 இருக்குது, இது ஒரு 1 2 ஆகிடும், இது 0 ஆகிடும், ரைட்? அப்போது 2 1 0, ரைட்? இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இதில் போய் போட போகிறீங்க, ரைட்? இந்த இடத்த எரேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போனா when x equal to 2 y equal to 1 by x minus 1, இங்கே கொண்டு போய் 2 போடுவீங்க. 2 minus 1 2 minus 1 1 1 by 1னா yயோட வேல்யூ இதான் வரும். அடுத்தது x equal to 0 0 minus 1, ஆன்சர் இப்படி வருது, ரைட்? இப்போது ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும் நாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபஸ்ட்டுக்கு m வந்து ஸ்லோப் வந்து -1, பாயிண்ட் வந்து 2, 1. இது இந்த பாயிண்ட், இதில் இருந்து கிடைக்கிற பாயிண்ட் வந்து 2, 1. இது 0, -1. எல்லாத்தோட கிடைக்கிற டேஞ்சண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த ஸ்லோப்பு இந்த பாயிண்ட்டையும் வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். y minus y1 m into x minus x1 y1 இது x1 இது y1. கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட், நீங்களே பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். எம்மோட வேல்யூ -1, x minus x1ஓட 2. சரி, இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -x + 2 இது இப்படி இருக்கும். அதை இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா -x இங்கே வந்தால் +x, ஏற்கனவே இங்கே +y இருக்குது. இந்த -1 அங்கே போனால் +1, அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு 2 இருக்குது. அப்போது x + y is equal to இப்படி ஒரு கிடைக்கும் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட், இந்த ஸ்லோப்பு -1, பாயிண்ட் வந்து 0, -1 y minus y1 இது x1 இது y1, ரைட்? ஃபார்முலாவில் y1 இடத்துல போய் -1 போட்டால் இது, ரைட்? அடுத்து mோட வேல்யூ -1, x minus x1ன்றது 0, -x அந்த -x இங்கே வந்துட்டா x + y இந்த +1 = 0. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். -1 இங்கே கொண்டு போய் நம்ம போடச்ச மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 ஆகிடும். எம்மோட வேல்யூ -1, x minus x1 0, -x இங்கே வந்தால் +y ஆகிடும். -x இங்கே வந்தால் +x, ஏற்கனவே +y. இந்த +1 நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அது என்னவாகிடும் -1. இந்த மாதிரி உங்களுக்கு 2 டேஞ்சன்ட் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், போர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 11th sum. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் லைன்ஸ் ஹேவிங் ஸ்லோப் 2 which are tangents to the curve, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given curve y is equal to 1 by x minus 3, ரைட்? இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா dy by dx 1 by x பண்ணால் -1 by x ஸ்கொயர். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற x பண்ணால் 1, 3 பண்ணால் 0, இப்படியே விட்டாலே போகிறோம், ரைட்? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸ்லோப்னா என்ன உங்களுக்கு தெரியும். ஃபார் டேஞ்சன்ட் நம்ம கணக்கில் இங்கே ஸ்லோப் 2 கொடுத்துருக்காங்க. given slope 2 அப்படின்னா அதோட மீனிங் என்ன? dy by dx 2. அப்போது இதுவும் dy by dx தானே. அப்போது this implies
minus 1 by x minus 3 whole square is equal to 2. இதை cross பண்ணிங்கன்னா x minus 3 whole square அங்கே போயிடும். இப்படி போட்டு காட்டுமா? இது இங்கே போனால் -1, இது அங்கே போனால் 2 into x minus 3 whole square. நம்மளுக்கு இந்த x minus 3 whole square இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த 2 கீழே வந்துடுங்க. இது மாதிரி கிடைக்க பாசிபிள் இருக்கா? ஸ்கொயர் ஆஃப் which is not possible as square of real number, square of any real number cannot be negative. இது மாதிரி இருக்க சான்ஸே கிடையாது. ஸ்கொயர் எடுத்தால் ரூட்குள்ளே எப்படி ரூட்குள்ளே -1/2 வந்துடும். அந்த மாதிரி வேறு பாசிபிள். அப்போ which is not possible as square of any real number cannot be negative. Hence there is no tangent to the given curve having slope 2, right? Hence there is no tangent to the given curve having slope 2. Okay students, அடுத்த sum. Find the equation of all lines having slope 0 which are tangent to the given curve, right? Given curve y is equal to 1 by x square minus 2x plus 3. இதையும் நீங்கள் 1 by x நினச்சிட்டு கணக்கு சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். y பண்ணால் dy by dx, 1 by x பண்ணால் -1 by x square minus 2x plus 3 the whole square. உள்ளே இருக்கிற x square பண்ணால் 2x, இதை -2x பண்ணால் உங்களுக்கே தெரியும் -2ன்னு வரும், ரைட்? மேலே minus of 2x minus 2 by x square minus 2x plus 3 whole square. சரி, ஸ்லோப் 0ன்னு கொடுத்துருக்கான், ரைட்? இது dy by dx, ஸ்லோப் 0. ஸ்லோப் 0 மீன்ஸ் என்ன? dy by dx equal to 0. இது 1, இது 2, ரைட்? 1 equal to 2. அப்போது minus of 2x minus 2 x square minus 2x plus 3 the whole square equal to 0. இது அப்படியே அங்கே cross பண்ணிங்கன்னா அப்படியே 0. அப்போ என்ன தான் சார் வரும்? minus of 2x minus 2. இது கம்ப்ளீட்டாக அங்கே போய்ட்டால் 0 ஆகிடும். இந்த மைனஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த மைனஸும் அப்படி -1ன்னு நினச்சிக்கோங்க. இது கீழே வந்துடும். அப்போ வெறும் 2x minus 2 equal to 0. 2x is equal to 2. x is equal to what? x is equal to 1, right? x equal to 1 வேணும் கிடச்சோன்னா நம்மளுக்கு பாயிண்ட். when x equal to 1 பாயிண்ட் கண்டுபிடிச்சா தான் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். y equal to 1 by 1 square 2 into 1 plus 3. 3 plus 1 4. 4ல் 2 போனால் 3 plus 1 4. 4ல் 2 போனால் இப்படி 1/2. அப்போ அந்த பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1,1/2. இப்போ நம்மக்கிட்ட ஸ்லோப்பு 0 பாயிண்ட் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் எப்படி வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் கேட்டிருக்கிறது ஈக்குவேஷன். அப்போது இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் y minus y1 m into x minus x1, y minus y1 m into x minus x1. Point 1,1/2. பாயிண்ட் வந்து 1,1/2. m வந்து 0. இது x1, இது y1. y1க்கு பதிலாக 1/2. mக்கு 0. x minus x1 வந்து 1. 0 into anything எல்லாமே 0. y minus 1/2. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? y minus 1/2 equal to 0. இதே இன்னும் கூட சரி பண்ணி சொல்லலாம். 2y minus 1 equal to 0 இப்படியும் சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இது ஒரு another important sums.